நான் என்ன அவனுக்கு கல்யாணம் கூட மாட்டேங்குதே, சரி விட்டுறலான்னு பார்த்தேன். அவிய கல்யாணம் முடிவிட்டோம், அதுக்கு பிறகு விடுவோன்னு சொல்லிட்டாவ. அதனால இப்ப வேண்டாம் மங்கம்மா, வேணுங்கும் போது சொல்லி. அப்படியாக்கா? ஆமா, அந்த சரோஜா வீட்ல இருந்து எதையுமே எடுத்துட்டு போலையாமே கேள்விப்பட்டேன். ஒரு சொத்தை கூட அவகிட்ட இருந்து புடுங்க முடியலையாமே. ஆமா, நான் கூட எல்லாத்துக்கும் சீல் வச்சிருவாவன்னு நினைச்சேன். கணக்கெல்லாம் கரெக்டா வச்சிருக்காளாமே. அப்படியாக்கா? உங்ககிட்ட யார் சொன்னா? அது கேள்விப்பட்டேன். ஏக்கா, நானும் ஒண்ணு கேள்விப்பட்டேன். சரோஜா உங்களை வந்து அடிச்சுட்டாலாமே. அப்படியா? அவள அதே நீ அடிக்கிறதாவது நான் கையை உடைச்சு விட மாட்டேன். எவன் எப்படி உனக்கு சொன்னா? அரசல் பரசல கேள்விப்பட்டேன், அதான் உங்ககிட்ட கேட்டேன். சும்மாதான் இப்படி எல்லாம் கிளப்பி விடியாவ நம்ம ஊருக்குள்ள பத்தியல. ஆமா, நல்லா கிளப்பி விடுவாவ. அவளே கூட கிளப்பி விட்டுருப்பா. அப்படி அந்த சரோஜாவத பெரிய ஆளுங்கிற நினப்புல சுத்தி திரிய. ஆமாக்கா, பணம் நிறைய வந்துட்டுல, அதான் ரொம்ப ஆட்டம் போடியா. எத்தனை நாளைக்கு மங்கம்மா, நீ வேணாலும் பாரு, ஒரு நாள் எல்லாம் போகுது. ஏக்கா, இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸே வந்து எல்லா கணக்கும் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அவிய ஒரு ரூபாய கூட ஏமாத்தி சம்பாதிக்கலையா, எல்லாமே உண்மையான ரூபாயாமே. அப்படி பேசிக்கிட்டியாவே? ஆமா, நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். எப்படிதான் இதுக்குள்ள இவ்வளவு ரூபாயை சம்பாதிச்சாலும் தெரியல. நான் நினைக்கிறேன் வந்த ஆபீசருக்குலாம் அவன் லஞ்சம் கொடுத்து அனுப்பியிருப்பான்னு. இவ்வளவு குறுகிய காலத்துல எப்படி இவ்வளவு ரூபாயை சம்பாதிக்க முடியும்? எனக்கு இதுலெல்லாம் நம்பிக்கையே இல்லை மங்கம்மா. அப்படியாக்க சொல்றிய? ஒரு வேலை இருந்தாலும் இருக்கும். சரியான ஆள்தாவா. சீட்டு பிடிக்கேன்னு எல்லா ரூபாயும் வாங்கி கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருக்கா. அவளை எப்படி அழிக்கன்னு எனக்கு தெரியல மங்கம்மா. ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக தான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ட்ட மாட்டி விட்டேன். ஆனா அது புஷ்னு போயிட்டே. இது என்ன செய்ய? ஏக்கா, எனக்கு ஒண்ணு தோணுது, நான் சொல்லட்டுமா? என்னது மங்கம்மா? இந்த ஊருக்குள்ள அவளும் இப்ப பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டா. நீங்களும் அவ அளவுக்கு பெரிய கோடீஸ்வரி தான். பேசாம உங்க மகளை அவ மகனுக்கு கட்டி வச்சுட்டா என்ன? மங்கம்மா, என்ன பேசுற நீ? ஏன் மகளை அவ வீட்டு கட்டி கொடுக்கறதா? அவளே ஒரு பிச்சைக்காரி. ஏக்கா, அதெல்லாம் அப்பக்கா. இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டாவா. அரண்மனை வரை வீட்டை கட்டி வச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, 4-5 ஹோட்டல் இருக்குது. அதுல ஒண்ணு 5 ஸ்டார் ஹோட்டல்னு வேற பேசிக்கிட்டியாவ. நான் இது வரைக்கும் அங்கெல்லாம் போய் பார்த்தது இல்லக்கா, கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊருக்குள்ள இருக்க ஹோட்டல் தெரியும். 5 ஸ்டார் ஹோட்டல் நான் போய் பார்த்ததுல இருக்குன்னு சொல்லிக்கிட்டியாவ. இவ்வளோ பெரிய ஆளா அவ வளர்ந்துட்டா, இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்கு. இப்ப எப்படிக்கா அவளை பிச்சைக்காரின்னு சொல்ல முடியும்? அவ கோடீஸ்வரி. அவ வீட்டுக்கு உங்க மகளை கட்டி கொடுத்தா உங்க மகளும் கோடீஸ்வரி ஆயிருவா. ஏன் இப்ப மட்டும் அவ கோடீஸ்வரி இல்லையா? இப்பயும் கோடீஸ்வரி தான்க்கா. ஆனா அந்த கோடீஸ்வரி சரோஜா பணம் முழுக்க உங்க மகளுக்கு வந்துரும்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா மங்கம்மா, நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. ஏக்கா, உங்க மக படிச்சு முடிச்சுட்டாலோ? இல்ல, இன்னும் படிச்சுலாம் முடிக்கல. என்ன படிச்சுட்டு தான் இருக்கா. வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கா என் மக. ஓ, அப்படியாக்கா? வெளிநாட்டுல படிக்கிறாளோ? பாக்கவும் நல்லா அழகா தானே இருப்பா உங்க மாவா. அவ அழகுக்கு என்ன குறைச்சல்? நல்ல கிளி மாதிரி இருப்பா. பெறவேனக்கா, உங்க மகளை பார்த்தாலே சரோஜாக்காக்கு பிடிச்சிரும். நல்ல விதமா போய் பொண்ணு கேளுங்க. சரின்னு சொன்னா கட்டி வச்சிருங்கக்கா. பொண்ணு கேட்டு போகும்போது என்னைய வேணாலும் கூப்பிடுங்க, நான் வாரேன். குயிலா ஏக்கா வேணாலும் கூப்பிடுங்க, அவியலும் வருவாவே. அப்புறம் உங்க வீட்டுல வேலை செய்யறாள் ஷில்பா, அவளும் அவியலுக்கு சொந்தக்காரி தானே, அவளும் வருவா. எல்லாருமே சேர்ந்து போய் மாப்பிள்ளை கேட்போம் வீட்டை. சரி, மாப்பிள்ளை கேட்டு போறது அவ்வளவு நல்லாவா இருக்கும்? என் பிள்ளைய அவ்வளவா கேட்டு வந்தா பரவாயில்ல. நான் எப்படி அவ வீட்டுக்கு மாப்பிள்ளை கேட்டு போறது? அது எப்படி சரி வரும் மங்கம்மா? ஏக்கா, ராணி அக்கா வீட்டுக்கு போனியல்ல, அது நான் பொண்ணு கேட்டு போனேன். அது புரோக்கர் மூலியமா. இவ வீட்டுக்கு நான் மாப்பிள்ளை கேட்டு எப்படி போக முடியும் மங்கம்மா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சரி வராது. சரிக்கா, எனக்கு தோணுனதை நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம்க்கா, நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. ஆடு கோழி எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்கக்கா, குறைஞ்ச விலையில தரேன் உங்களுக்கு. பிறகு நம்மகிட்ட புறாவும் இருக்குக்கா. சரி, தேவைப்பட்ட கேக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாட்டுக்கோழியை மட்டும் பிடிச்சிட்டு வந்து தந்துரு. சரிக்கா. மங்கம்மா, நல்ல வேட கோழியா கொண்டு வா, எவ்வளவு நாளும் வாங்கிக்க. சரிக்கா, கொண்டு வரேன். சனிக்கிழமை சாயங்காலமே கொண்டு வந்துருக்கா. வேண்டாம், அதை வச்சு என்னால பாதுகாக்க முடியாது. காலையில ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு கொண்டு வா போதும். என் மகன் நாட்டுக்கோழி பிரியாணி வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். சரிக்கா, நான் ஒரு 9 மணிக்கு கொண்டு வரேன். போயிட்டு வரேன்க்கா. சரி மங்கம்மா, போயிட்டு வா. இவ சொல்றது ஒரு வகையில கரெக்டா இருக்கே. என் மகளை அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டா என் மக பெரிய கோடீஸ்வரி ஆயிருவா. அப்புறம் அந்த சரோஜாவை பிச்சைக்காரி ஆக்கிடலாம். அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலாம். மொத்த சொத்தையும் பிடுங்கிடலாம் நம்ம. ஆனா அந்த ராணியோட மகளை என் மகனுக்கு கட்டினா இது முறை வராதே. ராணி வீட்டு சொத்தை விட இது ரொம்ப முக்கியமா இருக்கே. இந்த ராணி கிட்ட கூட இவ்வளவு சொத்து இருந்த மாதிரி இல்ல. அவ வீடு கூட சிம்பிளா தான் இருக்கு. ஆனா இவ
இருக்கு. அதனால அந்த ராணி சம்பந்தம் போனாலும் பரவாயில்ல, இது போய் நம்ம முதல்ல கேட்டு பார்ப்போமே. சரோஜா மட்டும் சரின்னு சொல்லிட்டா நம்ம மகளை முதல்ல கட்டி கொடுத்துருவோம். ஆனா ராணிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா கோவப்படுவாளே. அதுக்கு பிறகு அவ மகளை என் மகனுக்கும் கட்ட முடியாது, முறை வராது. என்ன செய்ய? இத பிடிச்சா அதை பிடிக்க முடியாது, அதை பிடிச்சா இதை பிடிக்க முடியாது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ராணியை விட இப்ப இந்த சரோஜாவை காலி பண்றதுதான் முக்கியம். அதனால மாப்பிள்ளை கேட்டு போயிருவோம். நான் மாப்பிள்ளை கேட்டு போனா ரொம்ப திமிர்ல பேசுவாளே. அவ பேசுறாளே இல்லையா, வீட்டு வேலைக்காரியே பேசுவா. என்ன பண்ணலாம்? இதை விடக்கூடாது, எப்படியா சம்மந்த பேசியே ஆகணும். வீட்டுக்குள்ள வரையும் வந்துட்டா, என்ன ஒரு ஆளையும் காணோம். வேலைக்கு என்னவோ ஏகப்பட்ட பேரை வச்சிருக்கேன்னு சொன்னா வீடே காலியா கிடக்கு. சரோஜா, சரோஜா. எஸ் மேடம், வாட் யூ வாண்ட்? இங்கிலீஷ்லலாம் பேசாண்டா, தமிழ்ல பேசினா எனக்கு புரியும். ஓ அப்படியே மேடம், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? அதெல்லாம் தெரியும், நீ பேசாண்டானே. ஓகே மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? சரோஜா தான் வேணும். எங்க அவளே? மேடம் உள்ளதா இருக்காங்க, போய் அவளை கூட்டிட்டு அவட்ட பேசணும். ஓகே மேடம், நீங்க வந்து உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் மேடம்கிட்ட போய் சொல்றேன். ஆமா, இந்த சரோஜா கிட்ட இப்படிதான் இங்கிலீஷ்ல பேசுவியோ? அவளுக்கு தான் ஒண்ணும் தெரியாது, எப்படி புரிஞ்சுக்கிடுவா? மேடம், நீங்க எதுக்கு தேவையில்லாத क्वेश्चंसலாம் கேக்குறீங்க? நீங்க மேடமை தானே பார்க்க வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் உங்களை வர சொல்றேன். உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஓகே மேடம். வேலைக்காரி எல்லாம் ரொம்ப தான் திமிரு தானே காட்டியாள்வே. இந்த சரோஜாக்கு திமிரு அதிகம் தானே, வேலைக்காரியே அவ்வளவு மாதிரியே எடுத்துக்கா. அம்மா எவ்வளவு நேரமா காக்க வைக்காள்வே. நம்ம வீட்டுக்குலாம் வந்தா ஈஸியா உள்ள வந்துறியாவே எல்லாரும். இப்படி எல்லாரும் நான் காக்க வச்சிட்டு கிடக்கேன், ரொம்ப ஓவரா தான் இருக்கு. அழகு நிறைந்த சின்ன பொண்ணு முக்காடு போட்டு போகிறாள். ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து கொண்டு நடனமாடி கலாய்க்கிறாள். பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன், மறவேன் மறவேன் அற்புத காட்சி. சாட மழையே நீதான் பேசிட்டு போற, இங்க வந்து உட்கார்ந்துருக்கேல எல்லாம் அவளுக்கு நக்கலா இருக்கு. போடி போ, என் மகன் இந்த வீட்டுக்கு வரட்டும், அதுக்கு பிறகுதானே இருக்கு ஆட்டமே. அதான் எதுவுமே பேசாம வாயை மூடிட்டு இருக்கேன். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் மைனி வீட்டுல மோதுதம்மா, உபாசம் மேல வீசுதம்மா, முக்காடு போல சாடை பேசுதம்மா. அம்மம்மா கோபம்தான், அம்மம்மா வைத்தறிச்சல் தான். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. இடிவிடுவா, என்ன ஆட்டம் போட்டுட்டு போறா, அதுவும் நக்கலா நீ பேசிக்கிட்டே. இவளுக்கெல்லாம் இருக்கு, என் மவ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு வேலை கொடுத்தாதானே வச்சுக்கிட்டே எல்லாரையும். எஸ்கியூஸ் மீ, முக்காடு ஆண்டி எப்போ வந்திய? ஏன் உனக்கு தெரியாதா, இந்த வழியா தான் பையன் எடுத்து போனா? நான் பையன் எடுத்து போகல, பாட்டு பாடிக்கிட்டே போனேன், அதனால தான் உங்களுக்கு கவனிக்காம போயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, என்ன விஷயமா வந்தியே, யாரை மாட்டி விட வந்தியே? என்னது? அது யார பார்க்க வந்தியேன்னு கேட்டேன். சரோஜாவை பார்க்கணும். இங்க பாருங்க முக்காடாண்டி, ஒரு சின்ன திருத்தம், வெறும் சரோஜா இல்ல, கோடீஸ்வரி சரோஜா மேடம் அப்படி சொல்லுங்க, அதான் உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது. இங்க பாரு, நீ அவ வீட்டு வேலைக்காரி, அதனால நீ அப்படி கூப்பிடலாம். நான் அப்படி கூப்பிடணும்னு அவசியம் இல்ல, எனக்கு எப்படி கூப்பிட இஷ்டமோ நான் அப்படிதான் கூப்பிடுவேன். உங்க இஷ்டம் இங்க செல்லாது, எங்க இஷ்டம் தான் உங்கள்கிட்ட செல்லும். மேடம் நீ கூடுங்க எங்க மேடமே. இங்க பாரு, நான் அவளை சரோஜா தான் கூப்பிடுவேன் எப்பவுமே, நீயும் அப்படிதான் கூப்பிடுவேன். மேடம், ரசத்தி மேடம், என்ன வீட்டுக்குள்ள இருக்க அவளை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? எவ்வளவு நேரம் ஆச்சு நான் வந்து? டக்குனு கூட்டிட்டு வர தெரியாது? சாரி மேடம், நான் மேடம்கிட்ட சொன்னேன், ஒரு 10 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுங்க மேடம். என்ன 10 நிமிஷமா? அப்படி என்ன வேலை அவளுக்குள்ள? மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, மேடம் ரொம்ப பிஸியான ஆளு, அவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்கவே முடியாது மேடம். நான் உங்களை பால் காய்ப்பப்போ பார்த்தேன், அதனால தான் அப்பாயின்மெண்ட் பத்தி உங்ககிட்ட பேசல. மேடம் டீ போய் சொன்னேன், இப்போ நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கால் பேசிட்டு இருக்காங்க மேடம், பேசி முடிச்ச உடனே வந்துருவாங்க. உங்களால வெயிட் பண்ண முடியாதுன்னா நாளைக்கு 3 o'clock மேடம் ஃப்ரீயா இருப்பாங்க, அப்போ வந்து பாருங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் 3 o'clock கொடுத்துருக்கேன்னு நான் மேடம்கிட்ட சொல்லிடுறேன். ஒன்னும் தேவையில்ல, அதை 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லியிருக்கால, வர சொல்லு. சாரி மேடம், ஓயாம மேடம்கிட்ட போய் இதை பத்தி பேச முடியாது. மேடம்
முக்கியமான விஷயமா போன்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்களே பேசி முடிச்சிட்டு வருவாங்க மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றேன் மேடம். ஏய், எனக்கு இந்த ஜூஸ் கீஸ் எல்லாம் தேவையில்லை. சரோஜா வர சொல்லு. ஏன் அவிய ரத்தத்தை குடிக்கலான்னு பாக்குறீங்களோ? சீ, நீ வாய் மூடு, வந்து நான் பேசவே விரும்பல. இல்ல ஜூஸ் குடிக்க மாட்டேங்கிறீங்களா, அதனால கேட்டேன். நான் வீட்லயே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். என் வீட்லயே வேலைக்காரி வச்சிருக்கேன். டைம்க்கு ஜூஸ், காபி, சாப்பாடு எல்லாம் தருவாங்க. போற வீட்ல எனக்கு குடிக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி. போ, அவ சீக்கிரமா வர சொல்லு. அவள் இவள் என்ற ஏகவசனம் வேண்டாம். கோடீஸ்வரி மேடம், கோடீஸ்வரி மேடம். எனக்கு அவ சரோஜா தான். நெட்ட மாதிரி இங்க என்ன சத்தம்? அது ஒண்ணு இல்லைங்க மேடம், சும்மா பேசிட்டு இருந்தேன். அம்மா, நம்ம வீட்டுக்கு யார் யாரும் வந்திருக்காவலாம்? எதுக்கு வந்திருக்காவ? என்கிட்ட வந்து கேட்க மாட்டாளோ? அவட்ட கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப ஓவரா தான் இருக்கு. வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து. மேடம் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல, எங்கிட்ட சொல்ல மாட்டேங்க. அவ ஏதோ கஷ்ட காலம் வந்திருக்கோம், 50 100 உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பாவ. சீக்கிரம் கொடுத்து வெளியே அனுப்புங்க மேடம். ஏய் நெட்ட மாதிரி என்ன சொன்னேப்பா? அது ஒண்ணு இல்ல ஆண்டி, எங்க மைனிட்ட பேசுனேன். நெட்ட மாதிரி நீ போ, நான் பேசிக்கிறேன். இல்ல மைனி, உங்களை விட்டுட்டு போக முடியாது. நான் உங்க பாடிக்கார உங்க பின்னாடியே தான் நிப்பேன். சரி சரி, நீ நில்லு, ஸ்டெல்லா நீ போ. ஓகே மேடம். என்ன என் வீட்டு பக்கம் காத்தடிச்சிருக்கு? சரோஜா, காத்துக்கிட்டுன்னு எதுக்கு பேசியா? என்னதான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரவிய, அதுவும் பணக்காரவிய. ஓஹோ, என்ன ஓஹோ? இப்போ வாய் மூடிட்டு நில்லு. இங்க பாருங்க, அவ என்னோட பர்சனல் செக்யூரிட்டி. அவ என்ன வேணாலும் சொல்லுவா. அவளெல்லாம் நீங்க மாட்ட வேண்டாம். தப்பா இருந்தா நானே சொல்லுவேன். இல்ல சரோஜா, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசிக்கிடலாமே. எதுக்கு இவங்க நின்னுகிட்டு? எங்க மைனி தனியா இருந்தா அவளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது. அதனால அவளுக்கு பாதுகாப்புக்கு நான் இங்கே தான் நிப்பேன். சரோஜா, என்ன இதெல்லாம் நான் மட்டும் தானே இருக்கேன். இங்க பாருங்க, அவ யார் இருந்தாலும் இங்க தான் இருப்பா. அவ என்னோட நிழல் மாதிரி. ஓஹோ, அப்படியா? சரி சரி, இருக்கட்டும். நெட்ட மாதிரி நின்னுக்கமா. ஓகேங்க ஆண்டி. சரி, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? சரோஜா, இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ங்க கிட்ட நான் உன்னை மாட்டி விடல. வேற யாரோ உன்னை மாட்டி விட்டுட்டு என் பேரை உன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாவ. அது எதுவும் உண்மை கிடையாது சரோஜா. இங்க பாருங்க, யாரும் எனக்கு மாட்டி விட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கே தோணிச்சு யார் எனக்கு எதிரின்னு. சரோஜா, நான் உனக்கு எதிரிலாம் இல்ல. என்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கையை தந்து என் வீட்டுக்கு வாங்க பால் காய்ப்புக்குன்னு சொன்னியே, நான் அன்னைக்கு எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு நினைச்சு நான் அன்னைக்கு பால் காய்ப்புக்கே வந்தேன். இல்லனா நான் வந்திருக்கவே மாட்டேனே. புரிஞ்சுக்க சரோஜா, நான் மாறிட்டேன், முன்னாடி மாதிரி இல்ல. நிஜமா உன்னை மாட்டி விட்டது நான் இல்ல சரோஜா, எவ்வளவு ஒருத்தி மாட்டி விட்டுருக்கா. என் பேரை உன்கிட்ட சொல்லி விட்டுட்டாளுவ. இப்ப எதுக்கு நாயை கூப்பிட்டியா? நாயை கூடல, நீங்க ரொம்ப நல்லவியலா இருக்கீங்களே, அதான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இங்க பாரு நெட்ட மாதிரி, நான் நல்லவதான். எல்லாருக்குமே நான் நல்லவதான். சரோஜா விஷயத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயி போச்சு. அது புரிஞ்சுக்காம பண்ணது. இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டோம். ஓஹோ, சரோஜா, இதுக்காக தான் இவள இங்க நிக்க வேண்டாம் சொன்ன. எப்படி கிண்டல் பண்ற மாதிரி பேசுறா பாரு. நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை சொல்லிட்டு போங்க. இல்ல சரோஜா, இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சு வந்தேன். ஆர்டரா? என்ன ஆர்டர்? வீட்ல என்ன ஆர்டர்? இல்ல சரோஜா, நாங்க கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆக போகுது. அத நாங்க கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். நீ வேற ஹோட்டல் வச்சிருக்கிய, நம்ம ஊருக்காரி. நம்ம ஊர் ஆட்களை நம்பி தானே பொழப்பு நடத்திட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் இல்ல, எனக்கு ஹோட்டல் நிறையவே இருக்கு. கஸ்டமரும் ஏகப்பட்ட பேர் இருக்காவ. சரி சரோஜா, இருந்தாலும் நீ நம்ம ஊருக்காரி, அதனால எங்க ஆர்டரை வெளியே கொண்டு போய் கொடுக்க எங்களுக்கு மனசு இல்ல. இப்போ அதான் வாங்கிட்டே கொடுக்கலாமேன்னு வந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேருக்கு சமைக்க வேண்டியிருக்கு. ஒரு 10,000 பேர் வருவாவ. அங்க வேலை செய்யறவங்க, அப்புறம் அவங்களோட குடும்பங்கள், எங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்னு எல்லாருமே கூட போறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ தான் சமைச்சு கொடுக்கணும். என்னது, நானா? ஆமா, நீ தானே ஹோட்டல் கடை வச்சிருக்க. அதான் இந்த ஆர்டர் வாங்கிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். இங்க பாருங்க, எந்த ஆர்டரா இருந்தாலும் எங்க ஹோட்டலுக்கு போங்க. அங்க மேனேஜர் இருப்பாரு. ஏகப்பட்ட செஃப் எல்லாம் இருக்காங்க. அவிய தான் சமைச்சு தருவாவ. மேனேஜரை பார்த்து பேசி ஆர்டர் கொடுங்க, கரெக்டா நேரத்துக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. என்கிட்ட இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. 10,000 பேருக்கு நான் சமைக்கணும், அது சின்ன விஷயமா? இங்க பாருங்க, லட்சம் பேருக்கு சமைச்சாலும் நான் வந்து நிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும்